யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. என் பேர் ராஜாராம். நான் ஈரோட்டில் இருந்தேன். ஈரோட்டில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு பொன் காமராஜர்கிட்ட அறிவு கிடைச்சது. அதுக்கப்புறம் அவரோட எல்லா இடத்துக்கும் சுற்றி போய் பகவான் நாமாவோட பேரை பரப்பிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒரு சமயம் நான் பொன் காமராஜரோடு சேர்ந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பகவான் கட்டளை. அதுக்காக போயிருந்தேன். பொன்காமராஜர் சாமி நீ சர்வீஸ் பண்ணு அப்படின்னு கூப்பிட்டுருந்தாரு. போயிருந்தேன். போயிருந்தபோது அங்கே அவர்கிட்ட 2.5 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். 2 வருஷம் சர்வீஸ் பண்ணும்போது அவ்வளோ ஆனந்தங்கள், அவ்வளோ சந்தோஷங்கள். வீட்டில் என்னென்ன காரியங்கள் அத்தனையும் ஒரு ஆம்பளை நான் போக மாட்டேன், அங்கே தான் இருப்பேன். ஆனால் என் ஒய்ஃபை உதவி வச்சு படிக்க வச்சு காரியம் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுத்து 2002 கல்யாணம் என் பொண்ணுக்கு. அந்த சமயம் வரும்போது நம்ம யோகி என்ன பண்ணிட்டாருனாக்கா, பொன்காமராஜர் மூலமாக பையனை விடுவிச்சு கொடு, அப்போ யோகி வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்லிட்டார், சரி நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணிட்டு போதும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னார். அப்போது அவங்களெல்லாம் விட்டு மனசு வரவில்லை. இப்போவுமே ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம் எல்லாருமே. உடல் பிரிஞ்சிருக்கு, மரம் சேர ஈர் எல்லாம் பிரிஞ்சிருக்கு. பிரியாமல் இருக்கிறது என்னன்னாக்கா, இந்த பக்தி சுரூபமாக இருக்கக்கூடிய பகவான் நீங்கள் மனசை உணர்ந்து வச்சுருங்க. வெளியில் பார்க்குறது பாருங்கள், வேண்டாங்கடா, மனசை உணர்ந்து வச்சுருங்க. மனசை வச்ச பிறகு எப்பேற்பட்ட ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறது தெரியும். அது மனசுக்குள்ளே இருப்பார். அதை பொன் காமராஜர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நீ யோகிராம் சுரத்குமார் நாமத்தை படிச்சுருங்க. நாம சொல்கிறதுக்கு முன்னாடி நீ பகவான் உணர்ந்து இதயத்தை வச்சுக்கோ. இதயத்தில் அவர் இருக்கும்போது எந்த விதமாக தப்பு நடக்காது, எந்த வித தவறான பேச்சு வராது, எதுவும் வராது அப்படிம்பார். அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தது பகவான் நான் வச்சேன். ஆனால் பகவான் நான் யார் முதல்ல வச்சேன்னாக்கா, பொன் காமராஜர் தான் முதல்ல வச்சேன் நான் என் மனசுக்குள்ளே. ஏன்னா அவருடைய நடைமுறை பாவனைகள், அவருடைய கஸ்தி, கருணை, உள்ளம், அதே மாதிரி சர்வீஸ் டு அதர்ஸுங்கிறது பண்ணுவார். அதே சமயத்தில் அவர் என்ன எதிர்பார்ப்பார்னா, நீ எனக்கு என்ன தரணும் தெரியுமா, பகவான் நாம வச்சுடு. நீ காசு பணம் கொடுக்குறது 2வது. எனக்கு பகவான் நாமாவை தினம் என் ஒரு 108 தடவை சொல்லு, எல்லாமே நடக்கும் உனக்கு அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தாரு. போராடம்லாம் சொல்லிக் கொடுப்பார், என்ன பண்ணுவார், அது தப்பே கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, திடீர்னு கிளம்புவார். முன்னாடி பிளான்லாம் இருக்காது. சரி ராஜாராம், நான் போயிட்டே இருக்கோம், ஆச்சு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் ரெடி ஆகிடு அப்படின்னாக்கா, அவருக்கு வேண்டிய சாமான்கள், அவருக்கு உண்டான உபகரணங்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். நான் எனக்கு வேணுங்கிறது எடுத்து வச்சுக்கணும். 2 எடுத்துகிட்டு அவர் கூட போகணும். அப்படிங்கிற போது ஏதாவது ஒன்று மறந்துட்டா கூட ரொம்ப கோபம் வந்துடும் அவருக்கு. அப்படி இருக்கும்போது நான் ஒரு விபூதி மறந்துட்டேன். விபூதி மறந்ததும் விபூதி ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருக்கு. விபூதி தான் முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாருமே போனால் கூட சுடுகாரத்தை சாம்பலாக தான் போக போகிறோம். அதனால் அந்த சாம்பல் எதுக்கு அப்படின்னாக்கா, நீ சாம்பலாக போக போகிறடா, மனசு நல்ல எண்ணங்களை வச்சுக்கோ, எல்லாம் ப்ரே பண்ணு, உண்மையை கடவுளை நம்பு அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். உடனே அப்போ சொன்னார் ஆயிடுத்து அப்படின்னாரு. உடனே அவர் கோவம் வரல, கோவம் வந்துடும் நினச்சிட்டு இருந்தேன் நான், கோவம் வரல. சரி ஒரு விபூதி கடைக்கு கொடு அப்படின்னாரு. விபூதி கடை போட இவ்வளோ பெரிய பேக்கெட்டு 2-3 பேக்கெட்டு வாங்க அப்படின்னாரு. வாங்கி வச்சேன். அப்போது பொன் காமராஜர் மனசில் நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சதும் பகவான் என்ன பண்ணிட்டாரு, நீ அவன் கோவப்படாத, போய் அதை வாங்கு, நீ அவன் கோவப்படக்கூடாது சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு தான் எனக்கு பயம். அது ரொம்ப முக்கியம். விபூதி உங்களுக்கே தெரியும், அவர் விபூதி தான். அவர் எப்போ எல்லோரும் விபூதி சொல்லுவார், விபூதி இட்டு வைப்பார், விபூதி கையில் கொடுப்பார், என்ன பண்ணுவார். அந்த விபூதியோட மகிமை என்னங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அவர் சொன்ன உடனே சொல்லிட்டாரு, அதெல்லாம் நீ போய் அந்த கடை பூஜா ஸ்டோர் இருக்குது, அங்கே போய் வாங்கின விபூதி அப்படின்னாரு. நான் போய்ட்டு ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு சின்ன பேக்கெட் வாங்கியிருந்தேன். பார்த்துட்டு சரி நீ இப்போ போய் கேளு அப்படின்னாரு. சரி நீ போனேன். சரி எவ்வளோ, ஒரு 3 கிலோ விபூதி கொடுங்க அப்படின்னா. 3 கிலோ விபூதி கொடுத்து விட்டு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, 10 பைசா தரவாடா நீ போடுன்னு சொல்லிட்டு. அதாவது பகவான் என்ன பண்ணுறாருனாக்கா, ஒன்றால் இவ்வளோ தான் 10 ரூபாய்க்கு தான் விபூதி வாங்க முடியும், நீ அதை வாங்க மாட்டேன்னு சொல்லலை. சாமி நான் போனேன், 10 ரூபாய்க்கு தான் இருக்குது, நான் வாங்கணுமா வேண்டாமா அப்படி திரும்பி அவர் கேட்கல. விபூதி கேட்டால் விபூதியோடு போய் சேரணும் பொன் காமராஜரை. அதே விபூதியோடு போனேன். ஆனால் அதே நீ திரும்பி 2வது போது என்ன செஞ்சாக்கா அவர் மனசு மாறி போச்சு. அது காரணம் என்ன அப்படின்னாக்கா, பகவான் உள்ளே இருந்து அங்கே போய் அவர் சொல்கிறாரு, நீ 3 பேக்கெட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கினார். சொன்னால் அப்போ பகவான் சொன்னார், பொன் காமராஜர் சார் சொன்னாங்க, பாரு நீ செய்ய வேண்டிய காரியம் செஞ்சுட்டே இரு, அது பலர்கள் உனக்கு எப்படி வரணுமோ அது வந்துகிட்டே இருக்கும். பலர்கள் வராதுன்னு நினைக்காது. ஆனால் என்ன ஆகும், 6 மாதம் ஆகலாம், 8 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். இப்போ போர் போட்டு கிணறு வெட்டோம்னாக்கா இத்தனை அடி தண்ணி வரும்னு எந்த தேவைன்னு சொல்ல மாட்டான். தண்ணி நோண்டுறவன் எந்த நீ தோண்டு 100 அடி தான் கிடைக்கும், 50 அடி தான் கிடைக்கும், இல்லை 300 அடி கிடைக்கும். ஆனால் நீ தோண்டது நிறுத்தக்கூடாது. அதே மாதிரி தான் பகவான் நாம அவர் விடாமல் சொல்லியிருக்காரு. பொருளாதார எவ்வளோ நாளாக சொல்லியிருக்காங்க கிடையாது, அவ்வளோ நாளாக சொல்லியிருக்காரு. நான் விசேஷ ஓயா மடம்னு ஒரு படம்,
அந்த மடத்தில் இருக்கும்போது நான் போய் நானே ஒய்ஃபை எல்லாம் போய் சந்தித்த போது கிட்ட போய் பார்க்க முடியல. அவர் படுக்கிறதுக்கு கிளம்பிட்டு இருந்தார் போல இருக்குது. நைட்டு 10:30 மணி இருக்கும். பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்துட்ட உடனே சரி அடுத்த தடவை திருவிழா மலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலைக்கு போகிறபோது பார்த்தீங்கன்னாக்கா பகவானோட கூட்டிகிட்டு போகிறாரு. யாரை? பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா பொன்காமத்தை கிளம்பிச்சு அவர் காரில் வந்து பஜார்லாம் பண்ணிவிட்டு ஈரோட்டில் போகிறபோது எங்களையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படின்னா நான் போனேன்னு நினச்சேன். என்கிட்ட வருமானம் இருக்கா இல்லையா, காசு இருக்கா இல்லையாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். சரி போகணும்னு மனசு நினைக்கிறான். ஆனால் இவனை போக முடியாத சூழ்நிலையாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவோம், சரி பொன்காமத்தை தான் அனுப்புவோம். அவர் வந்தார், பஜனை பண்ணார். ஈரோட்டில் 4 நாள் இந்த பஜனை பண்ணார். அவர் திரும்பி அவரோட நேராக கிளம்பி அங்கே போனோம். அங்கே போய் அங்கே ஒரு நாள் 4 நாள் இருந்து என்ன பண்ணேன். இன்னும் கொஞ்சம் பேசுறதுக்கு எனக்கு முடியல. எனக்கா அந்த இறந்த காலங்கள், தட் மீன்ஸ் கடந்த காலங்கள் என்றைக்குமே இனிமையானவை, மறக்கவே முடியாது. இனிமையானவை. அது பகவானோட இருக்கிறதுல வந்து சாதாரண காரியம் இல்லை. அப்போ இருந்தால் உணர்ச்சிப்பட்டு இன்னமும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இன்றைக்குமே வந்து நம்ம பொன்காம சாமி நான் ஃபீல் பண்ணுறேன். தொடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து யோகிராம் சுத்துமார் நாடி சத்தம் போடும். நாடி நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் அதை ஃபீல் பண்ணேன். அதை ஃபீல் பண்ணது எப்போ ஃபீல் பண்ணேன், 1999. அப்போ சொன்னேன் சாமிகிட்ட, சாமி உடம்பு முழுக்க ராமன் யோகிராம் சுத்துமார் நான் தான் ஓடுது, ரத்தம் ஓடல சாமி அப்படிங்க. இது இப்போ அவர் சொன்ன வார்த்தை. அவர் எப்போவும் எங்கிட்ட ஐக்கிய போயிட்டார். நான் அந்த ஐக்கியமான பவரெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ட்டார். அப்படிப்பட்ட நல்ல உள்ளவர் பொன்காம. ஏன்னா இதுக்குமே பேச முடியல. எப்பவுமே யோகிலாம் அவர் சொல்லுங்கள், காளிமடத்துக்கு வருஷம் ஒரு தடவை காளிமடத்துக்கு போயிட்டு வாங்க. உங்கள் கோரிக்கையெல்லாம் வைங்க. பாத பூஜை பண்ணுவாங்க. பாத பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே ஊஞ்சல் போடுவாங்க. குழந்தை இல்லாத ஊஞ்சல் போட்டு நான் இருந்தேன். அது 2 வருஷ காலத்தில் ஒரு 15 பேர் குழந்தை ஒருத்தருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். 2 வருஷம் இருந்த காலத்தில் வந்து அந்த ஊஞ்சல் கட்டி அந்த சாமி உட்கார வச்சு ஆட்டுவாங்க. லாலி பாட்டு. அது லாலி பாட்டு பாடி ஆடும்போது அடுத்து போனாங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் சொல்லுவாங்க, சார் கட்சி வேறு கை போட்டாட்டி அப்படிமா. அப்படின்னா இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமாக அனுபவிக்க முடியும். தவிர நான் சொன்னால் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் அவரோட வாழ்க்கையில் தனித்தனியாக அனுபவம் பண்ணணும். என் ஒய்ஃப் பேசினாங்க, அவங்க அனுபவத்தை கொடுத்தாங்க. நான் அவரோட உட்காந்து சர்வீஸ் பண்ணும்போது வந்தது அதாவது அவங்ககிட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, 2 வருஷம் முடிஞ்ச உடனே உனக்கு பொறுப்பெல்லாம் இருக்குப்பா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், அது மேற்கொண்டு மனைவிக்கு என்ன பண்ணணுமோ அந்த காரியம் என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணணும், கொஞ்ச நாள் நீ பிரிஞ்சிரு அப்படின்னாரு. அப்புறம் அந்த அவர்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி பகவான்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி தனியாக வந்து ஈரோட்டில் இருந்தேன். ஆனால் என் பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது என் கையில் வந்து 10 பைசா கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே என் ஒய்ஃப் கொஞ்சம் யோகிராம் சுற்று போய் இது மாதிரி இருக்குது நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்தவங்க 4 ஃப்ரெண்ட்ஸு. முன்னாடி ஹைஸ்கூலில் படித்த ஒரு ஃப்ரெண்டு, அப்புறம் லோக்கலில் கிடச்ச 4 ஃப்ரெண்ட்ஸு. நான் உங்களுக்கு பணத்தை எவ்வளோ ஆகும் அப்படின்னா 4 லட்ச ரூபா கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஒவ்வொருத்தர் தலா 4 லட்ச ரூபா கொடுத்தார். கொடுத்து கல்யாணத்தை முடிச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சா கடன் தான் அடித்தேன். அப்படின்னா அவருக்கு தெரியும், நீ காசு தெரிஞ்சு கவலைப்படாத, மனசு தெரிஞ்சு கவலைப்படாத, துணி கவலை, பசிக்கு தெரிஞ்சு கவலைப்படாத, என் நாமாவை சொல்லி உடனே உங்கள்கிட்ட ஓடி வந்துடுவேன் அப்படின்னாரு. அதே பாலிசிப்படி இப்போ நம்ம பாவம் என்னாவா சொல்லிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்திருக்காங்க, இவங்க மேலே வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும். சந்திக்கவே முடியல. இப்போ இன்றைக்கி திடீர்னு ஒரு தடவை வந்தவொடனே பகவான் வந்து பொன்காம சாமிகிட்ட சொல்லி, பொன்காம சாமி வந்து செல்வராஜ் சாமிகிட்ட சொல்லி இந்த வீட்டுக்கு போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு உணர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அது கிட்டே இருந்ததில் பார்த்தவன் நான். இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், நம்ம விசேஷாமி இருந்தார் இல்லையா, அவருக்கு அடுத்து நல்ல விதமாக இருக்கக்கூடிய என்னுடைய பீடி இருந்தது வந்து பொன்காம சாமி தான். ஏன்னாக்கா அவரை நான் கையை பிடிச்சி பார்த்தபோது பார்த்தீங்கன்னாக்கா யோகிராம் சுத்துமார் லெஃப்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கும். நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டேங்கிறாங்க தெரியாது. ஆனால் அதை ஃபீல் பண்ணணும். ஏன்னா அவர் ஒரு வேட்டு இதை டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து யோகி தான் இருக்கார். ஆனால் அப்பேற்பட்ட மனுஷனுக்கு நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இன்றைக்கி உயிரோடு இருக்கக்கூடியது அவர் தான். இவர் அருவமாக இருந்து எல்லா ஆசீர்வாதம் பண்ணார். விசேஷசாமியார் அருவமாக இருக்கார், ஆசீர்வாதம் பண்ணுறார். அந்த ஆசீர்வாதம் நம்ம நேரடியாக கொடுக்கக்கூடியது பொன்காம சாமிகள் தான். அதனால் தபசி பொன்காம சாமியை சந்திக்கிறதுக்கு மாதம் ஒரு தடவை போகலான்னு விட வாரம் ஒரு தடவை போகலான்னு போடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துவாங்க காணிமடத்துக்கு. காணிமடம் வந்து உங்கள் நினச்ச காரியத்தை சந்திச்சு வைக்கும். போனாங்க மறக்காமல் பாத பூஜை போடுங்க, தொட்டில் போடுங்க. ரொம்ப சந்தோஷம் பேசுகிறாங்க.